ஒரு வேலையாக மார்த்தாண்டம் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அப்படியே நம்ம கடைக்கு போய் பார்த்துட்டு வரோமேன்னு சொல்லி கிளம்பியாச்சு. புண்ணாக்கு, தவிடு, பருத்தி கொட்டை, புளியங்கொட்டை இதெல்லாம் நம்ம யாருக்கு கொடுப்போம்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 10-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனாலோ இல்லை ஒரு பலசரக்கு கடைக்கு போனாலோ நம்ம என்ன கொண்டு போவோம்? ஒரு பை கொண்டு போவோம், ஒரு வாளி கொண்டு போவோம், ஒரு செம்பு கொண்டு போவோம். திடீர்னு பார்த்தா கோல்கேட் ஆடில் வர்ற மாதிரி படப்படன்னு கவர் செக் பண்ணுறதுக்கு பஞ்சாயத்துலேருந்து வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் ஒரு டைம் 40,000 ஃபைன் அடிச்சு இருக்க கவர்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட லாஸு. பிளாக் ஃபாரஸ்ட்னு நான் கேக்குன்னு நினச்சேன், பார்த்தா அது அகர்பத்தி. டைமும் ஆச்சு, வயிறு பசிக்கல, கொஞ்சோண்டி கடலையை குறிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இது கருப்பு கவுனி அரிசி, வீக்லி 2 எடுக்க பாருங்க. இது காஷ்மீரி சில்லி, இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இந்த பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கலர் பவுடர் சேர்க்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் கிடச்சிரும். இனி எல்லாரும் கடைக்கு போகும்போது ஒரு தூக்கோலி வச்சுக்கோங்க, ஒரு துணி பை வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் ஃப்ரீ இந்தியாவை பார்க்கணும். என் பிள்ளைக்கு பல்லுலக பேஸ்ட் கொடுத்தா அவ சவுச்சு விழுங்கிறியா, அதனால பல் பொடிக்கு மாறியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வாமி தன்வி அஃபிஷியலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.